ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா, ரொம்பவே காரசாரமான அதே நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்பைசி சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நீங்கள் சிக்கன் வாங்கினா இதே மாதிரி ஸ்பைசியாக செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் நெய்சோருக்கு கூட அட்டகாசமான சைடிஷாக இருக்குங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குருவோங்க. காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லாட்டி சாதா மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுக்கிறலாங்க. உங்ககிட்ட டைம் இருந்தால் 3/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம். இந்த மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிரேவியும் நிறைய கிடைக்கும். நான் பெரிய பூண்டாக இருக்கனால 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குருவோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம். கூடவே 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்து நைஸாக அரைக்க வேணாங்க, கொஞ்சம் தண்ணி தெளித்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிருவோங்க. இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறலாங்க. உங்ககிட்ட பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறலாங்க. இப்போது நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி மசாலாவோட பச்சை மணமெல்லாம் போய் நல்லா சுருண்டு வருங்க. அது வரைக்கும் கிளறி விடணும். வெங்காயத்தோட கலர் மாறி மசாலாவோட பச்சை மணம்லாம் போயிடுச்சு. நம்ம மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கிருவோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துக்கிருவோங்க. 1/2 டீஸ்பூன் சாதா மிளகா பொடி சேர்த்துக்கிருவோம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா பொடி இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் சாதா மிளகா பொடி சேர்த்துக்கிறலாங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாலாம் கரிஞ்சிடாதபடி கிளறி விடணுங்க. மசாலா பொடியோட கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எப்பயுமே தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே மசாலா பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது மசாலாவோட பச்சை வாசனை ரொம்பவே தெரியுங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, தக்காளியெல்லாம் உடஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவையும் சிக்கனையும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலே நல்லா சுருள கிளறி விடணுங்க. இப்போ பாருங்க, சிக்கன் பிறண்டு வந்துருச்சு. நான் 1 கப் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. கிரேவி தேவைப்படுற அளவை பொறுத்து தண்ணியை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, சிக்கனை ஊற வைக்கும்போது தக்காளி வேக வைக்கும்போது கிரேவிக்குன்னு 3 தடவை உப்பு சேர்த்துருக்கீங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அளவு உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கிடுவோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 நிமிஷம் சிக்கனை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோங்க. நான் 2 தடவை இடையில திறந்து பார்த்துட்டு சிக்கனை கிளறி விட்டுக்கிட்டேங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, சிக்கன் ஹார்டாயிருங்க. அவ்வளோதாங்க. மல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட ஸ்பைசி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.